நடந்து பார்த்த நடக்க முடியலே, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியலே, நடக்க முடியலே டாடி நடக்க முடியலே, வாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, வாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்டுவேலிகள், நடக்க முடியலே டாடி நடக்க முடியலே, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. என்னால் வேலத்தால் ஆள பார்த்த ஆள முடியலே, என்னால் வேலத்தால் ஆள பார்த்த ஆள முடியலே, என் பணவேலத்தால் ஆள பார்த்த ஆள முடியலே, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியலே, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியலே, நடக்க முடியலே டாடி நடக்க முடியலே, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் வேலிகள். பணம் ஆள முடியாது, பணம் இருந்து ஆளவே முடியாது, ஆளலாம் சமாதானம் கிடைக்காது. சமாதானம், சந்தோஷம், அன்பு தேவாலயத்தில் மாத்திரமே கிடைக்கும். நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாறல் தரேன் சொன்னாரு. நீ வேற யாரா சொல்லியிருப்பாங்களா? எல்லாரும் ஒரு இல்ல சிறுவர் முதல் எத்தனை பேரும் இளைப்பாறல் தரேன் அப்படின்னாரு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லை, நீங்க நாச்சும் தூங்குறீங்க நிம்மதியாக படுக்கிறீங்க, நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லை, ஓயாமல் உங்களை கண்ணோக்கமா பார்க்கிறேன். என் பிள்ளை என் மகன் என்று அந்தஸ்து கொடுத்து இந்நாள் வரைக்கும் இந்த கொரோனா எத்தனை பேர் மில்லியன் கணக்கில் பேர் இறந்து போனார்கள், எத்தனை பேர் குவியல் குவியலா பிளாட்பார்த்தெல்லாம் கொஞ்சம் விட்டாங்க, அது எரிச்சு போறது கூட ஆள் இல்லாத போனாங்க. அப்படி ஒரு கொள்ளை நோயின்னு குரலை கிளப்பி வந்தாங்க. ஆனாலும் அந்த பிரேயர் நிக்கல. பெரிய பெரிய பரிசுத்தம் சொன்னாங்க, எதை தடை நிற்க முடியாது, பிரேயர் மட்டும் தடை நிப்பாட்ட முடியாது, அது ஆண்டவுடையது, அது ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேரு சீனா தேசம் புறப்படும், அது தேசம் எங்கும் கோவில் கோவிலாய் பிறக்கப்படும் 2005 சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தம் சொன்னாரு. அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லும் போது பைத்தியக்காரன் கொரோனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்த பிறகுதான் தெரியும், வாய்க்கு கட்டு, வாயு மூக்குக்கு ஒரு கட்டு போட்டாங்க, தும்பா எகிரி ஓடுறாங்க. என்னன்னு கேட்டாங்க, மீட்டர் கணக்கில் ஆழ்ந்து நிக்க வச்சாங்க. எப்பயும் ஜனங்கள் திருந்துற மாதிரி கிடையாது. எவ்வளவு கொள்ளை நோய் என்ன மாதிரி கொடூரமா வந்தாலும் நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு தான் இருக்காங்க. வச்சு கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தா ஒரு நாளும் எந்த ஒரு வியாதி வராது. பயம் கிடையாது. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, சும்மா கட்டிட்டு போறாங்க, இவங்க என்ன வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நாங்க ஒண்ணு வேலை வெட்டி இல்லாதவனு இல்ல, எல்லாம் நல்லது கெட்டது இருக்குது, கெட்டதை விட நல்லதுக்கு வந்தோம். நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து சொல்லும் போது நல்ல நிலத்துல விதைக்கிறோம், அது 60, 100, 1000 பெருக பண்ணுது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில நாங்க இதோட 2வது முறை நாங்க வந்து போட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புடுகிறேன், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற சிறுவர் முதல் கரத்தில் ஒப்புடுகிறேன். அருகாமல் இருக்கிற ஆலயத்து போங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அது மட்டும் இல்ல, இனி காலம் செல்லவே செல்லாது. உலகம் அழிந்து கொண்டு இருக்குது. நீங்க சாதாரணமா வீட்டுல இருக்கிறத சொல்லிக்கிறீங்க, உலக செய்தி பாருங்க, கோவில் கோவிலா பவன் சுவஞ்சா இறந்து போறாங்க. நாம சந்தோஷமா சமாதானம் 3 வேளை சாப்பாடுகிற மண்ணை தின்றான். காசா பகுதிக்கிற பையன் மண்ணை தின்றான். எனக்கு சாப்பாடு இல்ல, எங்க அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்லன்னு சொல்லி அழுகுறான்.
அந்த காலம், அந்த கொடிய காலம் இந்திய தேசத்துல வரக்கூடாது என்றுதான் இந்த மாரி நாங்க சுவிசேஷம் ஒன்று அறிவித்து நிறைய ஜனங்களை விழிப்புணர்வு சொல்றோம். ஆனாலும் ஏதோ நம்ம கேட்க போன நினைக்காத, தயவு செய்து அருகாம இருக்கிற ஆலயத்துக்கு போய் நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. Praise God. Thank you. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரும் மேலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஐயா, ஒன்னே ஒன்று சொல்லிட்டுங்களா? ஒரு நாள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் மனுஷனுக்கு பிறந்த அந்த நாட்கள் முதற்கொண்டு வயதாக நாட்கள் ஆகும் போது எதை நெருங்கி கொண்டிருக்கிறான் தெரியுமா? பிறப்பு கிடையாது, இறப்பை நெருங்கி கொண்டிருக்கிறான், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறான். இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாது. நான் மரித்தேன், இதோடு நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் கொண்டு தவிர வேற யாருக்குமே கிடையாது. அந்த ரட்சிப்பின் ஆண்டவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் இல்ல, எல்லாரும் குடி போதைக்கும் அடிமைப்பட்டு பாவப்பட்டு வாழ்க்கையில நொந்து போய் வியாதிப்பட்டு வறுமைப்பட்டு வேதனைப்பட்டு தரித்திரப்பட்டு வாழ்க்கையில நொந்து போய் சுக்குநூலாகி வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதை மேல் என்று சொல்லி சாவை தழுவி கொண்டவங்க தான் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு ஊழியக்காரர், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த ஆதாயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜீவனை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன், உங்க குடும்பத்தை நேசிக்கிறேன், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார், குழந்தைகளை நேசிக்கிறார். இந்த ஒளிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்குள்ள எதுவுமே இல்லாத போல கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள 1008 கஷ்டங்கள் இருக்கு, வறுமைகள் இருக்கு. நிச்சயமாக வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. உங்களை ஆண்டவர்கிட்ட போய் இருக்கிற இடத்துல ஏசாப்பா கிட்ட நீங்களே பேசுங்க. இருக்கிற இடத்துல நீங்களே ஏசாப்பா கிட்ட பேசுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு இல்லையான்னு பாருங்க. உங்களுக்காக நான் சொல்லிக்க விரும்புறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திருச்சபைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உங்க அருகாமையில தேவ ஊழியக்காரனை தேவன் வைத்திருக்கிறார். பாஸ்டர் ரூபன் ஐயா வச்சிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தேவ ஆட்டுக்குட்டி திருச்சபை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த சபைக்கு கடந்து போங்க. உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதராண்டவரே, 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 வானத்தை பூமியை படைத்தவரே, சோதரமப்பா, பரலோகத்திட்டாவே போதும். பரலோக தந்தையை சோதரம், பரமன் சாரப்பனே சோதரம், அல்லேலூயா சோதரம், ஆவியானவரே சோதரம், ஆவி ஆத்மா ஒப்புடு கொடுக்குற சேர்க்கிற வார்த்தையை ஒப்புடுகிறாண்டவரே சோதரம். வனத்து மாசனம் பூமி பாதபடி இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் அழியாத ஆத்மாக்கெல்லாம் வச்சு ஐயா சோதரம் ஐயா. வாலிப பிள்ளைங்களா வச்சு, சிறு பிள்ளைங்களா பாதுகாப்பு, வாலிப பெண் பிள்ளைங்களா பாதுகாப்பாளே. வந்துக்கிற பாலகாரன் ஞாபகம், பாலகார் குடும்பத்தை ஞாபகம், மனை பிள்ளைங்களே ஆசிரியர், ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஞாபகப்பா. ஊழியக்கார மனை பிள்ளைங்களே எல்லாம் ஞாபகம். வந்துக்கிற பிள்ளைங்க எல்லாம் சத்தியத்தை கல்வி சத்திய விடுதலாவும் சொன்னவரே சோத்திரம். தட்டுங்க தீரக படம் கேளுங்க கடிக படம் சொன்னவரே சோத்திரம் ஐயா. ஆசீர்வதி அப்பா. கீழாக நாளாகிறவரே வாழாக தலையாகிறவரே சோத்திரம் அப்பா. நீ பெருகலாங்க சிறுக உன் நாம மகிழ்பட உன் ராஜ்யம் வருவதாக தனிவாக்காக வான சிம்மாசனம் பூமி பாடுபடி அப்பா. வான பூமி அழிந்தாலும் வாக்கு மாறாது தெய்வமே சோத்திரம் ஐயா. நல்ல தெய்வமே எங்களை செஞ்சு கொண்டவரே சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கிறதே சோத்திரம் அப்பா. நன்றியோட தீர்க்கிற எல்லா பிள்ளைங்களையும் நீ ஆசீர்வதி, வந்துக்கிற பிள்ளைங்களா நீ ஆசீர்வதி அப்பா. நாங்கள் போகிற வரைக்கும் பாதுகாப்பு ஆண்டவரே அப்பா. நீ பெருகலாமல் சிறுக ராஜா. உன் நாம மகிழ்பட உன் ராஜ்யம் வருவதாக சித்த நிறைவுக்காக ஒரு தோத்திரம் நன்றியோடு திரிகிறோம். நீ பெருகலாமல் சிறுக உன் நாம மகிழ்பட. இயேசு ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவியா. நன்றி. இவ்வளவு நேரம் இந்த ஆண்டோட வார்த்தையை கேட்டு பொறுமையா இருந்து பாடலை கேட்டு
சாட்சி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தெருவில் உள்ள அத்தனை நல்லவங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கரண்ட் சார்ஜர் கொடுத்து இந்த ஒளிபெருக்க மூலமாக இந்த இடத்துல இந்த தெரு பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இந்த ஸ்பீக்கர் மூலமாக அறிவிக்கும்படிய கரண்ட் சார்ஜர் கொடுத்த அந்த குடும்பத்துக்கு நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.